திருட்டுத்தனத்துக்கு பேர் போன திமுக ஆட்சியை பிடிக்க பல வாக்குறுதியை அள்ளி வீசுச்சு. அதுல நிறைவேற்றப்படாத பல வாக்குறுதியில ஒண்ணுதான் வாக்குறுதி எண் 221. 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் பயன் அளவீடு செய்யப்படுவதால் அதிகமாக மின் கட்டணம் வசூலிப்பதை தவிர்க்கும் வகையில் மாதம் ஒரு முறை மின் உபயோகம் கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும். இதனால் 2 மாதங்களுக்கு 1000 யூனிட்களுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்துவோர் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வரையில் பயன் பெறுவர். மாசம் கரண்ட் பில் கட்டுற இந்த திட்டம் மூலமா மக்களோட பொருளாதார சுமை குறையும்னு எல்லா மக்களும் நினைச்சு திமுகக்கு ஓட்டு போட்டாங்க. ஆட்சிக்கு வந்த திமுக கிட்ட அந்த திட்டத்தை எப்ப நடைமுறைப்படுத்துவீங்கன்னு மக்கள் கேட்டதுக்கு முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தினதும் மாசம் ஒரு தடவை கரண்ட் பில் கட்டுற திட்டம் நடைமுறைக்கு வரும்னு சொன்னாரு. விரைவில் புதிய டெண்டர் கோருவதற்கு மின்சார வாரியம் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றன. சொன்னவர் ஊழல் பண்ணி கேஸ் வாங்கி உள்ள போயிட்டாரு. இப்ப இருக்கிற மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த திட்டம் வந்துடும் சொன்னாரு. இது ஒரு பக்கம்னா ஆட்சிக்கு வந்த 4 வருஷத்துல 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு பேரிடிய கொடுத்திருக்கு இந்த விடியா மாடல் அரசாங்கம். இதனால நடுத்தர ஏழை மக்கள் மட்டும் இல்லாம சிறு குறு நடுத்தர தொழில் செய்யறவங்களையும் பாதிச்சு தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது. இன்னும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு இந்த திருட்டு ஸ்டாலின் அரசாங்கம். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று வாழக்கூடிய நம் நெஞ்சில் வாழக்கூடிய கலைஞருடைய மகன் நான். அதை உறுதியாக செய்வேன். ஈபி லைன் வந்து ரீடிங் எடுக்க வந்தாங்க. எவ்வளவு கரண்ட் பில்லுன்னு கேட்டா 11,358 ரூபான்னு சொல்றாங்க. இது வரைக்கும் இவ்வளவு காசு நான் கட்டதே கிடையாது. 1700 ரூபாய் 1600 தான் வந்திருக்கு கரண்ட் பில்லு. ஆனா அது இந்த மாசம் பாத்தீங்கன்னா 7517 ரூபாய் வந்திருக்கு. ரொம்ப மோசமா ஏற்றிக்கிறாங்க. இப்ப வர அரசாங்கம் கிடையாது. ஓட்டு மக்கள் நாங்க தெரியாத போட்டோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் என்று வழக்கம் போல் தினமும் ஒரு டிராமாவை அரங்கேற்றும் இந்த திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்புவோம். மக்கள் விழிப்புணர்வுக்காக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு.